ஹாய் வணக்கம். பவி தமிழ் நியூஸுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் வந்து எஸ்என் சிட்டியில் வந்து ஊபான் ஒரு இடத்துல வந்து 58 வயசுடைய ஒரு பெண்மணியை வந்து ஒரு 22 வயசுடைய ஒரு ஆண் வந்து கத்தியால் குத்தியிருக்கிறார். சந்தேக நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் எஸ்என் சிட்டியில் ஊபான் ஒரு இடத்துல வந்து 58 வயதுடைய பெண்மணியை வந்து 26 வயதுடைய ஒரு ஆண் வந்து கத்தியால் தாக்கியிருக்கிறார். சந்தேக நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட வீடியோவை நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி. அதாவது எஸ்என்ல இருக்க விஹோ பப்லட் சென்டர் சொல்லி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெண்மணி ஒரு ஆள் வந்து வீதியோரங்களில் இருக்குது. ஜெர்மனியை பொறுத்தளவில் வந்து ஜெர்மனி என்று சொல்ல முடியாது, பொதுவாக ஐரோப்பாவை பொறுத்தவரைய வீதியோரங்களில் வாழ்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பெண்மணி வந்து 58 வயதுடையார். இவ வந்து வீதியோரத்தில் இருந்திருக்கிறா. அப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ஆண் 26 வயசுடைய ஒரு ஆண் வந்து அவருக்கு கிட்ட போய் இருந்து கதைக்கிற மாதிரி காய்ச்சி கத்தியால் குத்திப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்னு சொல்லி சரியான முறைன்னு தெரிய வரையில் கத்தியால் குத்தின பிறகு அவர் வந்து தப்பி ஓடி சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9:15க்கு நடந்திருக்குது. அதே சமயம் இங்கே வந்து உடனடியாக தகவல் அறிவித்து ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு முதலுதவியை வழங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக அவள் உயிர் தப்பியிருக்கிறான். எந்தவித உயிர் ஆபத்தும் அவளுக்கு ஏற்படவில்லைன்னு சொல்லி இப்போதைக்கு வந்த பதிவின்படி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஜெர்மனியை பொறுத்தவரையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் செய்து போட்டு அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆகி போக முடியாது. அதே மாதிரி இந்த 26 வரை வந்து அடுத்த நாள் அன்றிலிருந்து அடுத்த நாள் முழுக்க போலீஸ் வந்து பெரிய வேட்டையில் தேடுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயம் நிறைய சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து ஆளோட முகத்தை பார்த்து அடையாளம் கண்டு அடுத்த நாள் பின்னேரமே அவரை கைது செய்துட்டாங்க. இப்பொழுது அவர் விளக்கமறியலில் விசாரணையில் இருக்கிறார். இந்த வழக்கில் போலீசாரும் அரச தரப்பு வக்கீல் வந்து ஆஜராகி இந்த கேஸை வந்து விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. எந்த காரணத்துக்காக இவர் செய்தார், என்ன இதுன்னு சொல்லி இன்னும் ஒரு ஒஃபிஷியலான அறிவிப்பு வரையில் அவருக்கு தற்பொழுது விசாரணை போய் கொண்டிருக்குது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் அதை நியூஸில் கூட போட்டிருக்காங்க. இன்னும் வந்து கொலை செஞ்ச ஆளை வந்து கத்தியால் குத்தினால் வந்து இன்னும் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்லி. ஆனால் போலீஸாக்கள் வந்து அடுத்த நாளே தீவிர வேட்டையின்படி ஆளை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கிறாருன்றது உண்மை. சமூக வலைத்தளங்களில் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலைன்ற மாதிரி நியூஸ்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் பதிவு செய்து போங்க கமெண்ட் செக்ஷனில். அதே சமயம் உங்களுக்கு இது போன்ற நியூஸுகள் ஜெர்மனியில் யூரோப்பாக்களையே உங்களுக்கு நியூஸுகள் தெரிஞ்சு கொள்ளணும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னு சொன்னால் பவி தமிழ் நியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் ஐக்கோனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.